Blessing and the Bread Sacrament Prayer. O God, the eternal Father, we ask in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Ephesians chapter 2 verse 1 to 22. எபேசியர் 2 முதல் 22 வசனம் வரை. வசனம் 1. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். And he and quick hand who were dead in the trespasses and sins. வசனம் 2. அவைகளில் நீங்கள் முதற்காலத்திலே இவ்வளவாக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதும் கிரியைகளாய் இருக்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அவைக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். Where in the time and past ye have walked according to these curses of this world, and according to these princes of the power of the air, the spirit that now worketh in the children of the disobedience. வசனம் 3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முதற் காலத்திலேயே நாம் மாமிசம் இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளையே செய்தது. கோபத்திலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். Among who also we all had endured the conversation in time and past in the lust of your flesh, fulfilling the desires of the flesh and of the minds, and were and by
natural the children of the world, even as other. வசனம் 4. தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பிலே, but God and who is the rich in the mercy, for he is the great love and wherewith he loved us. வசனம் 5. அக்கிரமங்களிலே மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலேயே இரட்சிக்கப்பட்டீர்கள். Even when we were and dead in the sins, hate and quickened use together with Christ. By the grace you have the saved. வசனம் 6. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்திலே வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மக மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக, and hate and raised use up the together and the mind use set together in the heavenly place in the Christ Jesus. வசனம் 7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். That in the ages to come in the might and show the excelling riches of this grace in this kindness towards you and to God Jesus Christ Jesus. வசனம் 8. கிருபையினாலே விசுவாசத்தையும் கண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களாலே உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. For by the grace have ye saved unto God faith, and that not of yourselves, it is the gift of the God. வசனம் 9. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருபையினால் நல்ல உண்டானதல்ல, not after work, lest on any man and should and be asked. வசனம் 10. ஏனெனில் நற்கிரிகைகளையே செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவர்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். For we have his own workmanship, created in the Christ Jesus unto the good work, which is God hid and before the ordinate that was showed and walk in them. வசனம் 11. ஆனபடினால் முன்னே மாமிசத்தின்படி ஒரு ஜாதிகளாக இருந்தும் மாமிசத்தில் கைகளினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களானால் விருத்த சேதனம் இல்லை, தவறுகளப்பட்ட நீங்கள். Wherefore remember that he began in the time and past and Gentiles in the flesh, who have the called and crucifixion by the which is called the crucifixion in the flesh made by the hands. வசனம் 12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கும் புறம்பானவர்களாலும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனையற்றவர்களாயும் இருக்கிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். That at the time he were and without Christ, being the aliens from the communion of the Israel, and the strangers from the covenants of the promise, having no hope and without God in the world. வசனம் 13. முன்னமே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். But now in the Christ and Jesus you who and sometimes were far off had the made in nigh by the blood of the Christ. வசனம் 14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருந்திருந்தாரையும் ஒன்றாக்கி வகையாக நின்ற பிரிவினையாகிய நடச்சுவரை தகர்த்தார். For he is the your peace, and who hate and made and both and one, and hate and broken down this middle wall of the protein, but when used. வசனம் 15. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தையும் தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து
இருந்தவரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படியே சமாதானம் பண்ணி, having the abolished in his flesh this mighty, even the law of the commandments connected in the ordinance for the make in the himself of the twin one new man, so making peace. வசனம் 16. பகையே சிலுவையினாலே கொன்று அதனாலேயே இரு திரையும் ஒரே சரீரமாகி இரு தரித்திரரையும் ஒரே சரீரமாக்கி தேவனுக்கு ஒப்பாக்கினார். And that he might reconcile both unto God in the one body by the cross, having the shelling the mighty 3 வசனம் 17. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். And the command preached and peace to you which were an afar off, and to them that were nigh. வசனம் 18. அந்தபடியே நாம் இருதிறந்தோரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தையும் அவர் மூலமாய் பெற்று இருக்கிறோம். For the true God him and we both and have the access by one spirit unto the Father. வசனம் 19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் விசுவாசித்தவன்களோடு கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து, Now therefore ye are the one more and stronger, and the foreigners, but in the flow cities with the cities and of the household and of God. வசனம் 20. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். And have the building upon the foundations of the apostles and the prophets, Jesus Christ himself being the chief cornerstone. வசனம் 21. அவர் மேலே மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. In whom all the buildings fitly made together groweth unto a holy temple in the Lord. வசனம் 22. அவர் மேலே நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வஸ்திரங்களுமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். In whom he also had the build and together you for an habitation of the God together the Spirit. கம்ஃபோலோமியில் கண்டினியூ பண்ண போகிறோம் அந்த அதிகாரத்தை. வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் கம்ஃபோலோமி. அதற்கு ஆபிராம், இதோ நீர் எனக்கு சந்ததியை கொடுக்கவில்லை, என் வீட்டிலே பிறந்தவன் என் வாரிசு என்றான். 4 இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவன் உன் வாரிசு அல்ல, உன் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிறவனே உன் வாரிசு என்றான். 5 அவர் அவனை வெளியே அழைத்து வந்து வானத்தை நோக்கி பார்த்து, நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் சொல்லு என்றார். அப்பொழுது அவன், உன் சந்ததி இப்படியே இருக்கும் என்றார். 6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான். 7 அவன் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்தரிக்க கொடுக்கும்படி உன்னை கல்தேயர்களுடைய ஊர் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். 8 அதற்கு அவன்,
கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரிப்பேன் என்று எதினால் அறிவேன்? 9 அவன் அவனை நோக்கி, 3 வயது கன்றுக்குட்டியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப் புறாவையும் 1 புறா குஞ்சு ஒன்றையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். 10 அவன் இவைகளையெல்லாம் எடுத்து நடுவில் பிரித்து ஒவ்வொன்றையும் ஒன்றோடொன்று ஒட்டி வைத்தான், பறவைகளோ பிரிக்கவில்லை. 11 பறவைகள் பிணங்களின் மேல் இறங்கியபோது ஆபிராம் அவற்றை ஓட்டிச் சென்றான். 12 சூரியன் மறையும்போது ஆபிராமுக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்தது. பயங்கரமான இருள் அவன் மேல் விழுந்தது. 13 அவன் ஆபிராமிடம், உன் சந்ததி தங்களுடையதல்லாத தேசத்தில் அந்நியராய் இருந்து அவர்களைச் சேவிக்கும் என்பதையும் அவர்கள் 400 வருஷம் அவர்களை துன்பப்படுத்துவார்கள் என்பதையும் நிச்சயமாக அறிந்துகொள். 14 அவர்கள் சேவிக்கும் அந்த ஜாதியையும் நான் நியாயந்தீர்ப்பேன். பின்பு அவர்கள் மிகுந்த செல்வத்தோடே புறப்படுவார்கள். 15 நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் போவாய், நீ நல்ல முதுமையில் அடக்கம் செய்யப்படுவாய். 16 ஆனால் 4ஆம் தலைமுறையில் அவர்கள் மீண்டும் இங்கே வருவார்கள், ஏனென்றால் எமோரியர்களின் அக்கிரமம் இன்னும் நிறைவடையவில்லை. 17 சூரியன் மறைந்ததும் இருள் சூழ்ந்ததும் புகைந்து கொண்டிருக்கும் சூளையும் அந்த துண்டுகளுக்கு இடையே கடந்து சென்ற எரியும் விளக்கையும் கண்டேன். 18 அந்த நாளில் கர்த்தர் ஆபிராமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து, எகிப்தின் நதியிலிருந்து யூப்ரட்டீஸ் நதி என்ற பெரிய நதி வரை உள்ள இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். 19 கேனியர், கெனிசியர், காத்மோனியர், 20 ஏத்தியர், பெரிசியர், ரெபாயியர், 21 எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர். அதிகாரம் 16 சாராய் ஆபிராமுக்கு ஆகாரை மனைவியாக கொடுக்கிறாள். ஆகார் சாராயிலிருந்து ஓடிப்போகிறாள். ஒரு தேவதூதன் ஆகாரை திரும்பிச் சென்று சாராயிடம் தன்னை கீழ்ப்படுத்தும்படி கட்டளையிடுகிறான். ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறாள். 1 ஆபிராமின் மனைவி சாராய் அவனுக்கு பிள்ளைகளை பெறவில்லை. அவளுக்கு ஆகார் என்னும் பேர் கொண்ட எகிப்திய வேலைக்காரி இருந்தாள். 2 சாராய் ஆபிராமிடம், இதோ கர்த்தர் நான் பிரசவிக்காதபடி தடுத்தார். நீ என் வேலைக்காரியிடம் போ, ஒருவேளை அவளால் எனக்கு பிள்ளைகள் கிடைக்கலாம் என்றாள். ஆபிராம் சாராயின் சத்தத்திற்கு செவி கொடுத்தாள். 3 ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருடங்கள் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவி சாராய் தன் வேலைக்காரியாகிய எகிப்தியனாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் கணவன் ஆபிராமுக்கு மனைவியாக கொடுத்தாள். 4 பில்க்ரோ அவன் ஆகாரிடம் சென்றான். அவள் கர்ப்பவதியானாள். தான் கர்ப்பவதியானதை கண்டபோது அவளுடைய எஜமானி அவள் பார்வையில் இழிவாக கருதப்பட்டாள். 5 சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உன்மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உன் மடியிலே கொடுத்தேன். அவள் கர்ப்பவதியானதை கண்டபோது அவள் பார்வையில் நான் இழிவாக கருதப்பட்டேன். கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுவாக நியாயந்தீர்ப்பாராக. 6 ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் வேலைக்காரி உன் கையில் இருக்கிறாள், உனக்கு இஷ்டமானபடி அவளுக்குச் செய் என்றான். சாராய் அவளை கொடுமைப்படுத்திய போது அவள் முகத்தை விட்டு ஓடிப்போனாள். 7 பில்க்ரோ கர்த்தருடைய தூதன் வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றண்டையிலும் சூருக்கு போகிற வழியிலுள்ள நீரூற்றண்டையிலும் அவளை கண்டான். 8 அவன், ஆகாரே, சாராயின் வேலைக்காரி, நீ எங்கிருந்து வந்தாய்? எங்கே போவாய் என்றான். அதற்கு அவள், நான் என் எஜமானி சாராயின் முகத்தை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். 9 கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, உன் எஜமானியிடத்திற்கு திரும்பிப் போய் அவள் கைகளுக்கு கீழ்ப்படி. 10 கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகாமல் இருக்கும் என்றார். 11 கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி,
இதோ நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் உபத்திரவத்தை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக. 12 அவன் காட்டுமிராண்டியாக இருப்பான், அவன் கை ஒவ்வொரு மனிதனுக்கும் விரோதமாகவும் ஒவ்வொரு மனிதனின் கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். அவன் தன் சகோதரர்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் குடியிருப்பான். 13 தன்னிடம் பேசிய கர்த்தருக்கு அவள், நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள். ஏனெனில் நான் இங்கேயும் என்னை காண்கிறவரை கவனித்தேனா? 14 ஆகையால் அந்த கிணற்றுக்கு பெயர் லகாய் ரோயி என்று பேரிட்டாள். அது காதேசுக்கும் பேரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. 15 பில்ப்ரோ ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பேரிட்டான். 16 ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேல் என்று பேரிட்டான். ஆபிராம் 86 வயதாயிருந்தான். அதிகாரம் 17 ஆபிராம் பரிபூரணராக இருக்கும்படி கட்டளையிடப்படுகிறார். அவர் பல தேசங்களுக்கு தந்தையாக இருப்பார். அவரது பெயர் ஆபிரகாம் என்று மாற்றப்படுகிறது. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் என்றென்றும் கடவுளாக இருக்க கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். மேலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுக்கிறார். விருத்தசேதனம் தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையிலான நித்திய உடன்படிக்கையின் அடையாளமாகிறது. சாராய் என்ற பெயர் சாராள் என்று மாற்றப்படுகிறது. அவள் ஈசாக்கை பெற்றெடுப்பாள். அவனுடன் கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். 3 And Abram said, Behold, to me thou hast given no seed, and, lo, one born in my house is mine heir. 4 And, behold, the word of the Lord came unto him, saying, This shall not be thine heir, but he that shall come forth out of thine own bowels shall be thine heir. 5 And he brought him forth abroad, and said, Look now toward heaven, and tell the stars, if thou be able to number them. And he said unto him, So shall thy seed be. 6 And he believed in the Lord, and he counted it to him for righteousness. 7 And he said unto him, I am the Lord that brought thee out of Ur of the Chaldees, to give thee this land to inherit it. 8 And he said, Lord God, whereby shall I know that I shall inherit it? 9 And he said unto him, Take me an heifer of 3 years old, and a she-goat of 3 years old, and a ram of 3 years old, and a turtle dove, and a young pigeon. 10 And he took unto him all these, and divided them in the midst, and laid each piece one against another. But the birds divided he not. 11 And when the fowls came down upon the carcasses, Abram drove them away. 12 And when the sun was going down, a deep sleep fell upon Abram, and, lo, an horror of great darkness fell upon him. 13 And he said unto Abram, Know of a surety that thy seed shall be a stranger in a land that is not theirs, and shall serve them, and they shall afflict them 400 years. 14 And also that nation, whom they shall serve, will I judge, and afterward shall they come out with great substance. 15 And thou shalt go to thy fathers in peace, thou shalt be buried in a good old age. 16 But in the 4th generation they shall come hither again, for the iniquity of the Amorites is not yet full. 17 And it came to pass, that, when the sun went down, and it was dark, behold a smoking furnace, and a burning lamp that passed between those pieces. 18 In the same day the Lord made a covenant with Abram, saying, Unto thy seed have I given this land, from the river of Egypt unto the great river, the river Euphrates. 19 The Canaanites, and the Kenizzites, and the Kadmonites, 20 And the Hittites, and the Perizzites, and the Rephaims. 21 And the Amorites, and the Canaanites,
and the Girgashites, and the Jebusites. Chapter 16 Sarai gives Hagar to Abram as his wife. Hagar flees from Sarai. An angel commands Hagar to return and submit herself to Sarai. Hagar bears Ishmael. 1 Now Sarai Abram's wife bare him no children. And she had an handmaid, an Egyptian, whose name was Hagar. 2 And Sarai said unto Abram, Behold now, the Lord hath restrained me from bearing. I pray thee, go in unto my maid. It may be that I may obtain children by her. And Abram hearkened to the voice of Sarai. 3 And Sarai Abram's wife took Hagar her maid the Egyptian. After Abram had dwelt 10 years in the land of Canaan, and gave her to her husband Abram to be his wife. 4 Paragraph mark And he went in unto Hagar, and she conceived, and when she saw that she had conceived, her mistress was despised in her eyes. 5 And Sarai said unto Abram, My wrong be upon thee. I have given my maid into thy bosom. And when she saw that she had conceived, I was despised in her eyes. The Lord judge between me and thee. 6 But Abram said unto Sarai, Behold, thy maid is in thy hand. Do to her as it pleaseth thee. And when Sarai dealt hardly with her, she fled from her face. 7 Paragraph mark And the angel of the Lord found her by a fountain of water in the wilderness, by the fountain in the way to Shur. 8 And he said, Hagar, Sarai's maid, whence camest thou? And whither wilt thou go? And she said, I flee from the face of my mistress Sarai. 9 And the angel of the Lord said unto her, Return to thy mistress, and submit thyself under her hands. 10 And the angel of the Lord said unto her, I will multiply thy seed exceedingly, that it shall not be numbered for multitude. 11 And the angel of the Lord said unto her, Behold, thou art with child, and shalt bear a son, and shalt call his name Ishmael, because the Lord hath heard thy affliction. 12 And he will be a wild man, his hand will be against every man, and every man's hand against him. And he shall dwell in the presence of all his brethren. 13 And she called the name of the Lord that spake unto her, Thou God sayest me, for she said, Have I also here looked after him that seat me? 14 Wherefore the well was called Beer Lahai Roi. Behold, it is between Kadesh and Bered. 15 Paragraph mark And Gabare Abram a son, and Abram called his son's name, which Gabare, Ishmael. 16 And Abram was fourscore and 6 years old, when Gabare Ishmael to Abram. Chapter 17 Abram is commanded to be perfect. He will be a father of many nations. His name is changed to Abraham. The Lord covenants to be a God unto Abraham and his seed forever, also. The Lord gives Abraham the land of Canaan for an everlasting possession. Circumcision becomes a token of the everlasting covenant between God and Abraham. Sarai's name is changed to Sarah. She will bear Isaac, with whom the Lord will establish his covenant. Amish books. நான் ஞானஸ்நானம் பெற்றபோது அந்த கேள்விகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். மாவட்ட பிஷப்பின் கட்டளைகளின்படி நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும். நான் அவருடன் உடன்பட்டாலும் இல்லாவிட்டாலும். நான் ஏற்கனவே என் குடும்பத்தின் அமிஷ் மாவட்டத்தை பல மாதங்களுக்கு முன்பே விட்டுவிட்டேன். அதனால் நான் மிகவும் விரும்பும் ஒரு இசைக்கருவியான ஆர்கனை வாசிக்க முடியும். உறவினர் கிளாராவின் மாவட்டம் எனக்கு இசை வாசிக்க அனுமதிக்கிறது, ஆனால் அவர்கள் என் நம்பிக்கையை பற்றி என்றென்றும் தேர்வு செய்வதை தவிர்க்க விடமாட்டார்கள். பேலி சாக்லேட் துண்டை எடுத்து ஒரு காகித தாளில் வைத்தார்.
கேமராவிற்காக சுருண்டு ஸ்டைல் செய்யப்பட்ட அவளுடைய நீண்ட கருமையான கூந்தல் அவள் கண்களில் விழுந்தது. ஹார்வெஸ்டில் இருந்த சுவிஸ்மென் ஸ்வீட்ஸின் சமையலறையைப் போலவே அந்த செட் இருந்தது. அதை மேலும் அமிஷ் என்று காட்ட சில கூடுதல் விஷயங்கள் தவிர, அல்லது குறைந்தபட்சம் நெட்வொர்க்கைச் சேர்ந்த ஆங்கிலேயர்கள் அமிஷாக கருதியவை. 1. மசாலா பொருட்களுக்கு அடுத்த அலமாரியில் ஒரு வெற்று முகம் கொண்ட பொம்மை இருந்தது. பேலியின் பாட்டி கிளாரா கிங் தனது வேலை செய்யும் சமையலறையில் இதுபோன்ற ஒரு பொருளை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டார். மேலும் பெய்லி தயாரிப்பாளரிடம் அதைச் சொன்னார். என் மேடம் கூட இதுபோன்ற ஒரு காரியத்தை ஒருபோதும் செய்திருக்க மாட்டார். சமையலறை பொம்மைகளுக்கான இடம் அல்ல. பொம்மைகள் சிறுமிகள் தங்கள் தாயின் பார்வையில் படாமல் அமைதியாக விளையாடுவதற்காக இருந்தன. அவர் 10 பேருக்கு உணவளிக்க மும்முரமாக இரவு உணவை தயாரிப்பார். And ask questions. When I was baptized, all those questions would have to stop, and I would have to live my life by the edicts of the district bishop, whether I agreed with him or not. I'd already left my family's Amish district months ago, so that I could play the organ, an instrument I dearly love. Cousin Clara's district lets me play music. But they won't let me avoid making a choice about my faith forever. Bailey scooped up the piece of chocolate and placed it on a piece of parchment paper. Her long dark hair, which was curled and styled for the camera, fell into her eyes. The set was almost identical to Swissman Sweet's kitchen back in Harvest. Except for a few additional things to make it seem more Amish, or at least what the Englishers from the network considered Amish. For one, there was a blank-faced doll on the shelf next to the spices. Clara King, Bailey's grandmother, would never keep such an item in her working kitchen, and Bailey told the producer so. My ma'am would never have done such a thing either. The kitchen wasn't the place for dolls. Dolls were for little girls to play with quietly out of the sight of their mother, who would be busily preparing supper to feed 10 people. எழுதப்பட்ட இசையில் உச்சரிப்புகள் மற்றும் குறிப்புகள் அளவீடுகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. அளவீடுகள் பட்டை வரிகளால் பிரிக்கப்படுகின்றன. அளவீடுகள் ஒரு அளவிற்கு எத்தனை உச்சரிப்புகள் அல்லது துடிப்புகளுடன் இசையை எழுதலாம். பல பாடல்கள் மற்றும் நர்சரி ரைம்கள் மேலே உள்ள விளக்கப்படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு அளவிற்கு 3 உச்சரிப்புகள் அல்லது கீழே காட்டப்பட்டுள்ளபடி ஒரு அளவிற்கு 4 அல்லது 2 அல்லது 6 உச்சரிப்புகள் உள்ளன. 3. இந்த பக்கத்தில் காட்டப்பட்டுள்ள குறிப்புகளை கைதட்டவும். ஒவ்வொரு குறிப்பிற்கும் ஒரு முறை சமமாக இதைச் செய்யுங்கள். பட்டை வரிகளில் இடைநிறுத்த வேண்டாம். 11 பட்டி வரி அளவீடு இசை உச்சரிப்புகள் உச்சரிப்புகளை சரியாக எண்ணுவது தாளத்தை சிறப்பாக படிக்க உதவும். 1. பின்வரும் எடுத்துக்காட்டுகளின் ஒவ்வொரு அளவிலும் உச்சரிப்புகளை எண்ணுங்கள். ஒவ்வொரு பட்டை வரிக்கு பிறகும் ஒன்றிலிருந்து தொடங்குங்கள். 2. நீங்கள் கைதட்டும்போது சத்தமாக எண்ணுங்கள். ஒவ்வொரு அளவிலும் உச்சரிப்புகளை குறிக்கவும். 3. நீங்கள் கைதட்டும்போது சத்தமாக எண்ணுங்கள். முந்தைய பக்கத்தில் உள்ள எடுத்துக்காட்டுகளில் உச்சரிப்புகளை குறிக்கவும். சொல்லுங்கள் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 சொல்லுங்கள் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 சொல்லுங்கள் 1 2 1 2 1 2 1 2. இப்போ ஸ்பானிஷ். En la música escrita, los acentos y las notas se agrupan en compases. Los compases se dividen con barras de compás.
La música puede escribirse con cualquier número de acentos o tiempos por compás. Muchos himnos y canciones infantiles tienen 3 acentos por compás, tal como se muestra en la ilustración anterior, o 4, o 2 o 6 acentos por compás como se muestra abajo. 3. Marque con palmadas las notas que aparecen en esta página. Hágalo de manera uniforme, una vez por cada nota. No haga pausa en las barras de compás. 11. Barra de compás. Compás los acentos musicales. El contar los acentos en forma correcta le ayudará a leer mejor el ritmo. 1. Cuente los acentos en cada compás de los ejemplos siguientes, empezando por 1 después de cada barra de compás. 2. 4. Cuente en voz alta a medida que golpea las manos marcando los acentos en cada compás. 3. Cuente en voz alta a medida que golpea las manos marcando los acentos de los ejemplos de la página anterior. Diga 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. Diga 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. Diga 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. Finish. Translates books, magazine books. பி கருப்பாய் அம்மாள் என்றவங்க ஆலமலாம்பேட்டையில் எங்கள் ஊரில் இறந்துட்டாங்க. நேற்று 16/2/2026 7:45 சாயந்தரம் இறந்துருக்காங்க. பொறுமை ஒரு வகையான செயல்தான். காலை வணக்கம். தனிப்பான்மை விளம்பரம் பிரிவு ஒவ்வொரு ஆண்டும் 350 பில்லியன் டன்னுகளுக்கு அதிகமான பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலில் சகிக்கிறது. குப்பை. அடுத்து நமது நிலத்தை வலுப்படுத்தல் நமது எதிர்காலத்தை நிலைநிறுத்துதல். கோப்பை. கார்பன் கூட்டணி. நாம் யார்? எங்கள் பணி வழிவகுக்கும். நான் அக்ரோ கார்பன் கிரெடிட்களை வாங்கி விரும்புகிறேன். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கார்பன் கிரெடிட் கொள்முதல் தேவைகளை ஆராய்வது. கூடுதல் தகவல்கள் வழங்கும் எங்கள் அர்ப்பணிப்புகள் குழு உடனடியாக உங்களிடம் இணைவார்கள். மன அழுத்தம் இல்லாத வழிகாட்டி. இரவு உணவு. ஸ்மார்ட்டாக தொடங்குங்கள். விருந்தினர்களின் எப்படி வரவேற்பது? அவ்வளோதான். நான் இன்றைக்கி டைமில் 4:18 இன்னும் ஒரு அதிகாரம் படிச்சுட்டு பெயிண்ட் அடிக்க போகிறேன். இது எங்கள் அப்பா என்னந்தார் எக்ஸ்ட்ரீம் ஏசியன் பெயிண்ட் A1 எங்கள் வீட்டுக்கு எங்கள் கனகஸ் நகரில் இருக்குது. அங்கே வாங்கினோம். இதோட ரேட்டு குறிப்பாக சொல்லணும்னா நாங்கள் நிறையா அவங்கக்கிட்ட பொருள் வாங்குறதுனால எங்களுக்கு
என்ன ரேட்டுனா இந்த ரேட்டு. ஹோல்சேல் ரேட்டில் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. 690 ரூபா எக்ஸ்ட்ரீம் 4 லிட்ரு. இன்றைக்கி போய்ட்டு அந்த வீட்டில் அடிக்கணும். இதை படித்து முடிச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.